ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு பர்சன் இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் காமிக்கிறது பர்சன், அதாவது ஹியூமனை டிடெக்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து காமிக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேலே பாட்டிலும் காமிக்கும், இதை காமிக்குதா? ஸோ இது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்மார்ட் சிஸ்டம், ஃபேஸ் ரெகக்னிஷன் பிற நம்ம ஃபோனில் ஸ்க்ரீனில் அன்லாக் பண்ணுறோம்ல, நம்ம ஃபேஸை வச்சு அன்லாக் பண்ணுறது. ஸோ இந்த அல்காரிதம் தான் யூஸ் ஆகும். அது கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம 3D அல்காரிதம் யூஸ் ஆகும் நம்ம ஃபோனில் இருக்குது. இது நம்ம பேசிக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி கம்ப்யூட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன், நீங்கள் அதை வச்சு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஓப்பன் சிவி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கடுத்து யோலோ டவுன்லோட் பண்ணணும். இந்த ரெண்டையும் டவுன்லோட் போட்டால் மட்டும் தான் நம்மளால் ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்டன் பண்ண முடியும். ஏன் அப்படி நம்ம யோலோ டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இது பர்சன், இது கார், இது பைக்கு, இது மாதிரி அவங்க ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை நம்ம இன்ஸ்டால் கமெண்ட் ப்ராம்ப்ட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ட்ரெயின் ஆனதுனால நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏஐ நம்மளாக ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ண அப்படின்னா நம்ம ஓப்பன் சிவி அண்டு யோலோங்கிற டவுன்லோட் போட போகிறோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பிசியில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும். ஸோ எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோ ப்ளஸ் ஆரம்பிக்குங்க. இதில் உங்களுக்கு சிஎம்டின்னு டிஃபால்ட்டாக இருக்காது. நீங்கள் சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போ கமெண்ட் ப்ராம்ப்டோட விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் தான் நம்ம கமாண்டை டைப் பண்ணணும். இப்போ என்னோட யூசர் டெல், அதாவது நம்ம லேப்டாப்பில் தான் இதை பண்ண போகிறோம். அதனால் என் லேப்டாப்போட நேமை காமிக்குது. இப்போ என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஓப்பன் சிவி ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் சிவி டவுன்லோட் பண்ணுறோம். ஓப்பன் சிவிக்கு பிப் இன்ஸ்டால் ஓப்பன் சிவி ஒரு கோடு பைத்தான். ஸோ எனக்கு இந்த மெசேஜ் வந்துருக்கு. எதனால அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த ஓப்பன் சி டவுன்லோட் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் பார்க்கலாம், ரெக்யூர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டேன். இதை நீங்கள் ஃபுல்லாக, அதாவது ஒரு 10 கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளோவுக்கும் நம்ம ஓப்பன் சிவிக்கும் அந்த கமெண்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நான் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அதே ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு கமெண்ட் போட்டு காமிச்சிட்டேன். அது மாதிரி நீங்கள் மற்ற கமெண்ட்டை போட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணனால இப்போ நான் அப்படியே வெளில வந்துடுறேன், கேன்சல் கொடுத்துட்டு. இப்போ அதுக்கான கோடை நான் ஆல்ரெடி நோட் பேடில் போட்டு வச்சுருக்கேன். நான் நோட் பேடில் போட்டு அந்த கோடை நான் தனியாக எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே காப்பி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அதாவது விஎஸ் கோடு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாச்சும் பைத்தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நான் பைத்தான் தோனி யூஸ் பண்ணுறேன். அது ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் தான். ஸோ நான் தோனி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விஎஸ் கோடு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் போன வீட்டில் விஎஸ் கோடில் பண்ணேன். ஸோ அதை மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த தோனி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அதை நான் கோடை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல் இருக்குல்ல, நான் ஃபைலில் சேவ் பண்ணிக்கணும். சேவ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நேம்லாம் கொடுத்து லாஸ்ட் டாட் பையிங் பை அப்படிங்கிறத கொடுத்து பிஒய் பைங்கிறது கொடுத்துருவோம். ஏன்னா பைத்தான் ஃபைல். ஸோ அதனால் இப்போ நான் சும்மா நேம் கொடுக்குறேன், சிவி அண்டர்கோஸ் ஆப்ஜெக்ட் டாட் பை. ஸோ இதை மாதிரி நான் சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் டாட் பைங் இதான் ரொம்ப முக்கியம். ஸோ சேவ்.
ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டூல்ஸ்க்கு போகணும். டூல்ஸ்க்கு போயிட்டு இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் இன்டரப்டர் அப்படிங்கிறது ஒரு இதை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த விச் கைண்ட் ஆஃப் இன்டரப்டர் ஷுட்ன்னு இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் லோக்கல் பைத்தான் 3 ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு அதுக்கடுத்து நீங்கள் பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள்னு இருக்குல்ல, இதில் வந்து என்னென்ன அப்படின்னா உங்களோட இது மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் பைத்தான் அந்த வெர்ஷன் காமிக்கும், பைத்தான் வெர்ஷனு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஹியூமன் டிடெக்ட் பண்ணுறதுனால பர்சன் இருக்குது. இதை நம்ம நேமை மாற்றிக்கலாம். இப்போ ஹியூமன் டிடெக்ட் பண்ணால் ஹியூமன் காமிக்கிற மாதிரி நம்ம நேமை கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து காமிக்கேன். ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்து காமிச்சோன்னே மேலே பாட்டிலும் காமிக்குது. ஸோ நான் வந்து இதில் 2 தான் நான் அந்த கோடில் கொடுத்துருக்கேன். அதாவது பர்சனை டிடெக்ட் பண்ணுறோம், வாட்டர் பாட்டிலை டிடெக்ட் பண்ணுறோம். இந்த 2 மட்டும் தான் அந்த கோடில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எது உங்களுக்கு டிடெக்ட் பண்ணமோ நீங்கள் அந்த ஏற்ற மாதிரி கோட் எடுத்துக்கலாம். நான் இந்த கோடு எதில் எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து ChatGPTல நான் இந்த கோட் எடுத்தேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி கமெண்ட் கொடுத்து நீங்கள் ChatGPTலையும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓனாக தெரியுமா நீங்கள் ஓனாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அதாவது நம்ம இது வந்து யோலோ யூஸ் பண்ணுறோம், அது வந்து நம்ம யோலோ யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஃபேஸ், அதாவது என்னோடய ஃபேஸே நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி என்னோடய அட்டெண்டன்ஸ் எப்படி அதில் உழுதுரு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த இது வந்து நான் லேப்டாப்பில் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஒரு ராஸ்பெரி பைக்கோ இல்லை வேறு சிஸ்டமில் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா இதை நீங்கள் தனியாக வெளியில் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணி இந்த ஃபைல்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதாவது இந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலை வந்து அந்த ஃபோல்டரை வச்சு அந்த ஃபோல்டரை வந்து எந்த டிவைஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இதில் கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்கள் ஓப்பன்சிவி டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யோலோ தேவை கிடையாது, ஓப்பன்சிவி மட்டும்தான் தேவை. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி நம்ம அதை ஏஐ ட்ரெயின் பண்ணுறோம், அதாவது நம்மளோட ஃபேஸை அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், அதாவது எம்எல் உங்களுக்கு தெரியும்ல. நான் வந்து எம்எல் அவ்வளோவா தெரியாது, நான் ஈஸி ஸ்டூடெண்ட். ஸோ எம்எல் அது மிஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸையே எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.